தினேஷ், இப்ப இன்னும் 26 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. 38 மாவட்டங்கள் இருக்கு. இப்ப பல அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பயண திட்டம் என்ன, அடுத்த 26 நாட்களுக்கான திட்டமிடல் என்ன அப்படின்றது முன்கூட்டியே இருக்கு. முதல் தேர்தல் பரப்புரைக்கே இவ்வளவு சிரமங்களை தாவேகா சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த நடைமுறை தெரியறதுல சிக்கல் இருக்கா, இல்ல அனுமதி பெறத்துல விஜய் என்றதுனால அதிக கூட்டம் கூடுவாங்க அப்படின்னால காவல்துறை அனுமதி மறுக்குதா? என்ன பிரச்சனை? நேற்றைய தினம் சென்னை மாநகராட்சி கொடுத்திருந்தக்கூடிய விளக்கத்தையும் பார்த்தோம். குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய இது தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுத்திருந்ததை பார்த்தோம். குறிப்பாக இது போன்ற விண்ணப்பத்தை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு முன்பே கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒன்றா இருக்கிறது. அது தொடர்பாகவும் நேற்றைய தினம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆர்வலர்களுடைய திருமதி கீதா அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. குறிப்பாக மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டுள்ள முல்லை நகர் சந்திப்பு அப்படிங்கிறது சென்னை மாநகர தேர்தல் நடத்தும் அலுவலரால் குறிப்பிட்ட சிறிய அளவிலான தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் மனுவில் மேற்படி முல்லை நகர் சந்திப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடத்துவதற்கு பங்கு பெறுவோர் எண்ணிக்கை 3000 என குறிப்பிடப்பட்டுள்ளதால் அனுமதி வழங்க பரிந்துரை செய்ய இயலாது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அளித்த அந்த பதிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மனுதாரர் தங்களுக்கு பிரச்சாரம் நடத்த வேறொரு இடத்தினை தேர்வு செய்து மனு அளிப்பது குறித்து பரிசீலனை செய்யுமாறு அந்த விளக்கத்தில் கொடுத்திருக்காங்க. பொறுத்தவரைக்கும் 3000 பேர் கூட முடியாத அளவிலான ஒரு இடமாக இருக்கிறது. அதனால அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அந்த 3000 பேர் கூட முடியாத இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன இடம் தான். அது வந்து ஒரு தெருமுனை பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம். அங்க 3000 பேர் அகாமடேட் பண்ண முடியாது. அதனால மனுதாரர் வேறொரு இடத்தை நீங்க குறிப்பிட்டு கொடுத்தா அனுமதி வழங்கப்படும், அப்படிங்கிற அனுமதி வழங்குவதற்கான பரிசீலனை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு பதிலா இருந்துச்சு. அதனாலதான் காவல்துறையும் அதை ஆய்வு செய்து பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். இந்த நிலையில தான் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக இந்த விளக்கம் அவர்கள் ஏற்கனவே 48 மணி நேரத்துக்கு முன்பாக இணையதளம் மூலமாக விண்ணப்பித்த அந்த சான்றோடு அர்ச்சனா பட்நாயக் சந்தித்து புகார் அளிக்க வந்திருக்கிறாங்க. அதோடு சில அதிகாரிகளையும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தேவப்பிரி.